ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு எண்ணத்தில் தீவிரமாக இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றீங்க அப்படிங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க. வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்களுடைய மேலதிகாரியினுடைய டார்ச்சர், இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப திட்டுறாங்க, ஸோ அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த சூழ்நிலையை என்னால் சகிச்சுக்க முடியல, அதுக்காக தான் நான் ஒரு தொழிலுக்குள்ளே இறங்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி வர்ற மாதிரி இருந்தால் ஒரு செகண்ட் யோசிங்க. இங்கே வாடிக்கையாளர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க, வாடிக்கையாளர்கள் நிறைய பொறுமையை சோதிப்பாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம இங்கேயும் ஃபேஸ் பண்ணணும். அதனால் இது நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இந்த விஷயத்தினால வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது சரியில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனிங் நீங்கள் ப்ராப்பராக இப்போ ஃபாலோ பண்ணுறவங்களா? ரகசியத்தை உங்களால் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியுமா? இல்லை யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விமர்சனங்கள். உங்களை பற்றி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரும்பொழுது அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? விமர்சனத்தினால அதை தாங்க முடியாமல் மனசுடைஞ்சு போகக்கூடிய மென்மையான மனம் இருக்குது அப்படின்னா, பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடிய நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணணும். அப்போ அந்த திறன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டு தான் உள்ளே வரணும். இல்லை அப்படின்னா உங்களால் அடுத்த ஒரு முடிவை கூட எடுக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து உடச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வலியை தாங்கக்கூடியவர்கள்? ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் சில ஏற்றத்தாழ்வுகள், சில அவமானங்கள், ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காத்திருப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அத்தனையும் ஃபேஸ் பண்ணணும். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு கீழே இருக்கும், பாருங்கள், பயனடையுங்கள்.